குட் பை டக்லி படத்திற்கு தமிழ்நாட்டில் இதுவரை 357 தேட்டரில் 2555 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 279 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 872 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. அட்வான்ஸ் சேல்ஸாக மட்டும் 9,82,00,000 இதுவரை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்திற்கு 42 தேட்டரில் 140 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 31 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. அட்வான்ஸ் சேல்ஸாக 70,54,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இதுவரை 186 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 23 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. 17,27,000 வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் இந்த படத்திற்கு இதுவரை 8 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது. தெலுங்கானாவில் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 1,39,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் குட் பை டக்லி படத்திற்கு இதுவரை 20 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1 ஷோஸ் கூட ஃபாஸ்ட் ஃபில்லிங் இல்லை, ஹவுஸ்ஃபுல்லும் இல்லை. அட்வான்ஸ் சேல்ஸாக 87,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் குட் பை டக்லி படம் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 10,72,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் குட் பை டக்லி படத்திற்கு அட்வான்ஸ் சேல்ஸாக $520,000 வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் 4,46,00,000. உலகம் முழுவதும் குட் பை டக்லி படம் அட்வான்ஸ் சேல்ஸாக மட்டும் முதல் நாள் 15,18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மலையாளத்தில் வசூலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்புரான் படத்தோட 12வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 12வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 9,75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் எம்புரான் படம் 12வது நாள் 1,01,00,000 12 நாளில் மொத்தமாக 88,99,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 13,26,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 6,54,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 12வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 10,02,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் இந்த படம் 12வது நாள் 1,43,00,000 12 நாளில் மொத்தமாக 128,56,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் எம்புரான் படத்திற்கு 12வது நாள் $110,000 வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் $94,00,000. 12 நாளில் மொத்தமாக $17.24 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் $154,66,00,000. உலகம் முழுவதும் எம்புரான் படம் 12வது நாள் மட்டும் $2,37,00,000 12 நாளில் மொத்தமாக $283,22,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கிற வீரதீர சூரன் படத்தோட 12வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 12வது நாள் $92,00,000 12 நாளில் மொத்தமாக $38,17,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 12வது நாள் $10 லட்சம் 12 நாளில் மொத்தமாக $2,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12வது நாள் $12 லட்சம் 12 நாளில் மொத்தமாக $4,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 12வது நாள் $10 லட்சம் 12 நாளில் மொத்தமாக $3,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 12வது நாள் $3 லட்சம் 12 நாளில் மொத்தமாக $76,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் வீரதீர சூரன் படம் 12வது நாள் $1,28,00,000 12 நாளில் மொத்தமாக $49,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12வது நாள் $45,00,000 12 நாளில் மொத்தமாக $18,49,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரதீர சூரன் படம் 12வது நாள் $1,73,00,000 12 நாளில் மொத்தமாக $67,53,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.